ஹாய் நாலு டிஆர்எஃப் நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம வந்து ஒரு ட்ரோன் பில்ட் பண்ண போகிறோம் நம்ம சேனலுக்காக பண்ணுறதுனால வந்து ட்ரோன் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். பட் வந்து நம்மக்கிட்ட வந்து அவ்வளோவா பட்ஜெட் கிடையாது. ஸோ நம்ம வந்து நாமளே வந்து ஒரு ஓன் பில்டு வந்து ஃப்ரீ எஃபிவி வந்து பில்ட் பண்ண போகிறோம். இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து அதோட கண்டென்ட்டு தான் வந்து ஷார்ட்ஸாக வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜர் தான். என்ன சார்ஜர்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து பேட்டரியோட சார்ஜர். ஏன் வந்து பேட்டரியோட சார்ஜர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி வந்து எஃபிவி ட்ரோனை பொறுத்தவரை பேட்டரிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் வந்து அதோட ரேட்டுமே ரொம்பவே ஹையாக இருக்கும். நார்மல் பேட்டரி கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லா பேட்டரியோட கொஞ்சம் ஹை ரேஞ்சாக தான் இருக்கும் ரேட்டு. ஸோ வந்து எஃபிவி பேட்டரிக்கு வந்து நார்மலாகவே வந்து நிறைய டைப் ஆஃப் சார்ஜர்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும், இல்லை நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. பட் வந்து ஒரு நல்ல சார்ஜர் வாங்கினா மட்டும்தான் உங்கள் பேட்டரியோட லைஃப்பை வந்து நீங்கள் ரொம்ப நாள் கொண்டு போக முடியும். ஸோ நீங்கள் வந்து நல்ல சார்ஜர் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து எந்த சார்ஜர் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஎஸ்டிடி அப்படிங்கிற ஒரு சார்ஜர் தான் வாங்கியிருக்கேன். இதை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்மார்ட் சார்ஜர். எப்படி இந்த ஸ்மார்ட் சார்ஜரில் என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயே வந்து மல்டி டைப் ஆஃப் பேட்டரி வந்து ஒரே சார்ஜர் யூஸ் பண்ணி நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து லிப்போ பேட்டரி அண்ட் லித்தியம் அயன் பேட்டரி அந்த மாதிரி வந்து நிறைய பேட்டரிஸ் வந்து நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு சிங்கிள் சார்ஜர்னால. அண்ட் இந்த சார்ஜர் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் ஒரு சில பிராண்டில் நல்ல சார்ஜர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் வந்து இந்த சார்ஜரோட ரேட் வந்து அஃபோர்டபுள்னாலும் கிடையாது. பட் நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து சார்ஜருக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அந்த சார்ஜர் பக்கம் போக தேவையில்லை, அதுக்காண்டி வந்து திரும்ப செலவு பண்ண தேவையில்லை. ஸோ வந்து நீங்கள் ஒரு பேட்ரி வந்து லைஃப் அதிகமாக வேணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே நீங்கள் வந்து நல்ல ஒரு சார்ஜர் வந்து சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டான வே. ஒரு நல்ல சார்ஜர் நீங்கள் சூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்ரி வந்து டக்குனே பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம பேட்ரி பல்ஜ் ஆகிறதுனால வந்து பேட்ரி வந்து அடிக்கடிக்கு மாற்றுற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் வந்து அதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா ஒரு நல்ல ஸ்மார்ட் சார்ஜர் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். அண்ட் இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி வேணுன்ற பேட்டரி நம்ம சூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே டைமில் வந்து நம்ம எல்லா செல்லையும் வந்து அதோட சார்ஜர்ஸ் எவ்வளோ இருக்குது பேரலாக இதில் வந்து பேரலல் வோல்டேஜ் மட்டும்தான் பேரலாக தான் வோல்டேஜ் சார்ஜ் ஆகும். நமக்கு வந்து தெரியும் எப்போவுமே வந்து லிப்போ பேட்டரிஸுங்கிறத வந்து பொறுத்தவரை வந்து சீரியஸ் கனெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. 2 செல் 3 1 செல் 2 செல் 3 செல் 4 செல் 5 செல் அப்படின்ட்டு வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து இதில் வந்து 6 செல் வந்து நமக்கு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து வேணுன்ற அளவுக்கு நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் வந்து இதில் வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லிப்போ பேட்டரின்னு பொறுத்தவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 4.2 வோல்டேஜ் தான் வந்து இதில் சார்ஜ் பண்ணணும். அதுக்கு மேலே சார்ஜ் பண்ணாலுமே பேட்டரி ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து அட்வான்ஸாக வந்து ஃபேன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சார்ஜர் வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும், இல்லை ட்ராவல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ்லி டிஆர்எஃப்.